வணக்கம். மோடி பிளஸ் அடானி மொடானி என்கிற இந்த வார்த்தை பார்லிமெண்ட், மீடியா ஹவுஸ், சோஷியல் மீடியா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அமெரிக்கா நாட்டின் நீதிமன்றத்திலும் ஒலித்திருக்கிறது. அடானிக்கு எதிராக ஒரு வழக்கு. இந்த வழக்கில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அடானியை உடனடியாக கைது செய்யும்படி அரெஸ்ட் வாரண்ட்டையும் ரிலீஸ் செய்து விட்டார்கள். அதற்கு ரியாக்ஷன் அடானி கொடுத்தாரோ இல்லையோ, பிஜேபியின் ஐடி விங் நிச்சயமாக கொடுக்க தொடங்கிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இதை தாண்டி கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக மோடி, எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களை முறித்திருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள், அவர்களை ஊமையாக்கி வந்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அடானியுடைய தம்பி, மகன், இதை தாண்டி இன்னும் ஒரு 5 நபர்கள், மொத்தம் 7 நபர்கள் மீது ஒரு குற்ற பத்திரிகையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்கள், அதாவது அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பணத்தை லஞ்ச பணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள். எப்படி என்று நீங்க பார்த்தீர்கள், அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க பார்க்க வேண்டும். சோலார் பவர் ப்ராஜெக்ட் இந்தியாவில் நாங்கள் தொடங்க போகிறோம் என்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டு அடானியோடைய இன்னொரு கம்பெனி அஷ்யோர் பவர் கம்பெனி என்று அமெரிக்காவில் இருக்கிறது. 2 அடானி பவர் அண்ட் அஷ்யோர், இந்த 2 கம்பெனிகளுமே அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களை கவருவதற்காக பல்வேறு கட்டுக்கதைகளை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தீர்கள்னா அடுத்த ஒரு 20 ஆண்டுகளில் நாங்கள் 20,000 கோடி ரூபாய் சம்பாதிப்போம், அந்த அனைத்து பணமுமே உங்களுக்கு தான். $250 பில்லியன் இந்த பிரைப் ஸ்கேம், இந்திய பணமதிப்பு படி கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய்க்கான இந்த பிரைப், இந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது. இதில் நேரடியாக அடானியை இன்வால்வ் ஆகி யாருக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் இதை செட்டில் செய்யலாம் என்கிற இந்த விஷயம். அடானி பவருடைய இந்த திட்டம் எப்படின்னா, இவர்களிடமிருந்து ஸ்டேட் ரூல்டு எலக்ட்ரிக்கல் கம்பெனிகள், அதாவது ஸ்டேட்கள் மின்சாரத்தை வாங்கக்கூடிய அந்த திட்டம், இவர்களுடைய ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால யாருமே வாங்கலை. இப்போ இந்த திட்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றினால் மட்டும்தான் அங்கிருந்து வந்த இன்வெஸ்டர்ஸ்களுக்கு திரும்பி பணத்தை கொடுக்க முடியும், இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடும். இதை மையப்படுத்தி அடானியுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அதாவது இது போன்ற அரசியல்வாதிகளுக்கும் இது போன்று அரசு அதிகாரிகளுக்கும் பணத்தை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து தனக்கு சாதகமாக ப்ராஜெக்ட்ஸ்களை எழுதிவிடலாம். அவர்கள் செய்த காரணத்தால் என்ன நடந்துச்சுன்னா, அதிக விலை கொடுத்து இந்த மின்சாரத்தை வாங்குவதற்காக ஒரு சில ஒப்பந்தங்களும் போடப்பட்டது. இந்த விஷயம் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் என்கிற இந்த அமைப்பு 2 பேருமே சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்து இந்த வழக்கை தொடங்கியிருக்கிறார்கள். இது அங்கு நடந்த அந்த விஷயம். இப்போது இந்தியாவில் என்ன நடக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள், இவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சு, அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய செபி, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், இவர்கள் என்ன செய்கிறார்? சித்திக் குப்பன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், கேரளாவை சார்ந்த ஒரு சாதாரணமான ஜேர்னலிஸ்ட். அவருடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 35,000 ரூபாய் இருந்தது. அதில் ஒரு 28,000 ரூபாய் அவருடைய சொந்தக்கார யாரோ வெளிநாட்டிலிருந்து அனுப்பியிருக்காங்க. வெறும் 28,000 ரூபாயை கணக்கு போட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் ராக்கெட்டை நடத்தி வருகிறீர்கள், வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வருது, அந்த காரணத்தை காட்டி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சித்திக் குப்பன் சிறையில் இருந்தார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 சீஃப் மினிஸ்டர்களை, ஒரு பக்கம் கேஜ்ரிவால், இன்னொரு பக்கம் ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன், அவரையும் நீங்கள் கைது செய்தீர்கள். இதே போன்ற எத்தனையோ நபர்களை இந்த நாட்டு அரசாங்கம் கைது செய்து வருகிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வெளிவந்ததற்கு பின்பு கூட செபி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி போன்ற யாருமே எந்த விதமான கேள்வியும் ஏன் அடானியை பார்த்து கேட்கவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா $250 மில்லியன் இந்த பிரைப் யுஎஸ் அத்தாரிட்டிஸ் இந்த வழக்கிற்கான பல்வேறு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ,
செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இதில் அமைதியாக இருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக எந்த அளவில் உலக நாடுகள், அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ நாடுகள், வியட்நாம், எத்தனையோ நாடுகள் அடானியிடம் கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களுக்கு எதிராக அங்கே வழக்கை தொடக்கினால் கூட, கீனியா போன்ற நாடு, அங்கே ஏர்போர்ட் அடானிக்கு கிடைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பவர் ப்ராஜெக்ட் அடானிக்கு கிடைக்கிறது. அவருடைய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடியதற்கு பின்பு தான் அடானி கையிலிருந்து அந்த ப்ராஜெக்ட் போகிறது. ஆனால் அந்த அனைத்திற்குமே பிளாட்ஃபார்ம் போட்டது யார் என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடி. பிரைம் மினிஸ்டர் மோடி எந்தெந்த நாட்டிற்கு போகிறாரோ பின்னாடி அடானி போய் அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்களை தன் வசம் செய்யக்கூடிய இந்த குற்றச்சாட்டும் இந்த வழக்கு விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. அதாவது ஆதாரமற்ற விஷயங்கள் அங்கே எடுத்து வைக்கப்படவில்லை. அதில் டெலிஃபோன் ரெக்கார்டிங்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப் வழியாக, மெசேஜ் வழியாக யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த விஷயங்கள், எக்ஸல் ஷீட் கிடைத்திருக்கிறது, எவிடன்சஸ், இமெயில் எவிடன்சஸ் கிடைத்திருக்கிறது, ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு எவிடன்சஸ்களை அங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விசாரித்து பார்த்ததற்கு பின்புதான் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த அரெஸ்ட் வாரண்டை கொடுத்திருக்கிறார்கள். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஜனவரி 2023 வெளிவந்தது. இதே நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பார்லிமெண்ட்டில் இருந்து கேள்விகளை கேட்கும்போது பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் மோடி அரசாங்கம் நடத்திய நாடகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 ஆண்டுகளாக எத்தனையோ நாடுகள் அடானிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விஷயம், ஜேபிசி எதிர்கட்சி தலைவர்கள், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருந்தால் மட்டும்தான் அடானி விஷயத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வர முடியும், எக்ஸ்போஸ் செய்ய முடியும் என்று கேட்ட பின்பு கூட பிஜேபி ஒற்றுக்கொள்ளவில்லை, மோடி ஒத்துக்கொள்ளவில்லை. அடானி என்கிற ஆனா என்ற அந்த வார்த்தை கூறினால் கூட கூச்சல் போட தொடங்கி விடுவார்கள் பிஜேபி சார்ந்த நபர்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடியின் அடானியுடைய இந்த நெக்ஸஸை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி களமிறங்கி விட்டது. ஒரு கார்ப்பரேட் நபருக்காக ஏன் இந்த பாசம், ஒரு கார்ப்பரேட் நபரை காப்பாற்றுவதற்காக ஏன் இந்த துடிப்பு என்று எனக்கு புரியவில்லை. அடானி ஒரு பிஸ்னஸ்மேன், மோடி ஒரு பாலிட்டிஷியன். மோடிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரோ பிஸ்னஸ்மேன் என்கிற அந்த இமேஜ், அதை காப்பாற்றுவதற்காக அடானியும் காப்பாற்ற வேண்டும். நேற்று ராகுல் காந்தி பேசிய வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இந்த நபர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் என்று. ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை? பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டார். ஏனால் பிரைம் மினிஸ்டர் மோடியையும் கைக்குள் போட்டிருக்கிறார். அடானி என்கிற விஷயத்தை இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக ஜேபிசியை கேட்போம், அதற்கு பதில் கொடுக்கும்படி பிஜேபி. அப்போ உங்களுடைய ராஜ்யங்களிலும், அதாவது காங்கிரஸ் ஆளக்கூடிய ராஜ்யங்களிலும் அடானி ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாரே, அதை என்ன செய்வீர்கள்? தாராளமாக அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்யுங்கள். அப்படி அதில் தவறு இருந்தால் அதையும் நீங்கள் நீக்கி விடலாமே. உங்கள் கையில் தான் மத்திய அரசாங்கம் இருக்குது, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஜேபிசி எங்களுக்கு தேவை என்று சிந்தித்து பாருங்கள். 2014 $8 பில்லியன் தான் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு. 2022 டிசம்பர் வரை $120 பில்லியன் உயர்கிறது. ஜனவரி ஒரு 18-19 எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய சொத்து மதிப்பு $142 பில்லியன். உலகத்தின் 2வது பணக்கார பட்டியலை தொட்டார். ஏர்போர்ட், போர்ட், எனர்ஜி செக்டர், மைன்ஸ் அனைத்துமே அடானிக்கு கிடைக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியிலையும். அனைத்திற்குமே சப்போர்ட் யாருன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இது போன்ற ஆக்ஷன் எடுக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செபி, இங்கே இருக்கக்கூடிய இடி, இங்கே இருக்கக்கூடிய சிபிஐ இன்னைக்கும் அமைதியாக இருக்கிறது. மோடி அடானி ரிலேஷன்ஷிப் தான் இதற்கான காரணம் என்கிற அந்த விஷயத்தையும் பல்வேறு நபர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள், பார்த்து வருகிறார்கள். குளோபல் சமிட்களில் அடானியுடைய அந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இது மட்டுமல்ல, மோடி எங்கெல்லாம் போகிறாரோ, அதாவது 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடானியோடைய இன்வால்வ்மெண்ட் எந்த அளவில் இருந்ததோ அனைத்திற்கான பதிலை தான் இப்போ கொடுக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் அவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? ஃப்ராட், ரெகுலேட்டரி ஃபெயிலியர் மேக் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வே ஆஃப் புட்டிங் their money into Indian market. ஃப்ராட் வழியாக, இர்ரெகுலாரிட்டிஸ் வழியாக, தவறான மிஸ்லீடிங்
விஷயங்களை எடுத்து வைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்பெனி மீது இன்வெஸ்ட் செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை அலசுவதற்கும் இது போன்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் செய்வதற்காக தான் செபி மற்றும் சிபிஐ இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருக்கிறார்கள். ஆப்போசிஷன் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை எத்தனையோ கேள்விகள் எழுப்பிய பின்பு கூட ராகுல் காந்தியுடைய பதவியும் போனது. ஜேபிசியை கேட்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இதுவரை செவி சாய்க்கவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய அரசாங்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான், ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிகள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எந்த விதமான வார்த்தையும் பேசவில்லை? செபியின் சீஃப் மாதவிபுரி புஜ் மீதும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வெளிவந்தது. ஏன் அவரை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் வேலை பார்க்கிறது? அப்போ இது ஒரு நெக்ஸஸா இல்லையா என்று நீங்க சிந்திக்க வேண்டும். பங்களாதேஷ், கீனியா, ஆஸ்திரேலியா, நேபாள், ஸ்ரீலங்கா இது போன்ற எத்தனையோ நாடுகளிலிருந்து அடானிக்கு எதிராக மட்டுமே ஏன் இந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது? மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஏன் எந்த விதமான குற்றச்சாட்டும் வரவில்லை? ஏன் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்கள் இன்னைக்கும் அமைதி காத்து வருகிறார்கள்? தயவு செய்து இந்த கேள்வியை நீங்க கேளுங்கள். இதை தாண்டியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்க எழுதுங்கள். அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.